மூஷிக வாகனமோதகஸ்த சாமரகர்ண விளம்பின சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்ன விநாயக பாத நமஸ்தே. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்து வாழ ஐப்பசி மாத அதிரடி பலன்கள். ஐப்பசியில் ஒரு அற்புதமான யோகம், பிரமிக்கத்தக்க யோகம். இந்த வார பலன்கள், ஐப்பசி மாதத்தில் வார பலன்கள் என்பது ஒரு செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய பொன் பொருள் செல்வங்களை, பதவி யோகத்தை, செல்வ யோகத்தை, தன யோகத்தை வாரி வழங்குகின்ற, அதுவும் உலகமே கொண்டாடப்படுகின்ற ஐப்பசி 3ஆம் தேதி தீபாவளி திருநாள். அந்த திங்கட்கிழமை தீபாவளி திருநாள் என்று இந்த வார பலன் தொடங்குகின்றது. உலகமே மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகின்ற அந்த நாளில் 20/10/2025 அன்று இந்த வார பலன் தொடங்குகின்றது. உலக மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பொன் பொருள் செல்வத்தோடு சகல யோகங்களும் சகல செல்வங்களும் பெறுவதற்கு நிச்சயமாக பல யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஆக தீபாவளி என்று தொடங்கி சஷ்டி, கந்த சஷ்டி, சூரசம்காரம் என்று இந்த வார பலன் நிறைவு பெறுகிறது. இப்போ அற்புதமான ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை பெறப்போகிறீர்கள். எப்படிப்பட்ட தெய்வீக சக்தி உண்ட ஐப்பசி 3 முதல் ஐப்பசி 9 வரை அனைத்திலும் நீங்கள் பெறப்போகின்ற அத்தனை யோகங்களும் சிறப்பான யோகங்கள், அதிரடி யோகங்கள், ஆச்சரியமான அதிர்ஷ்டங்கள், பொன் பொருள், ஒவ்வொரு வீட்டிலும் பொன் பொருள் செல்வங்கள் பொங்கி வழிகின்ற, மகிழ்ச்சி பொங்குகின்ற அற்புதமான வாரம். அப்படிப்பட்ட வார பலன்களை தெளிவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த வாரத்தில் உலகத்திற்கே படியளக்கின்ற தனத்தை, செல்வத்தை, பதவியை, நல்ல சுபகாரியங்களை தருகின்ற அந்த குரு பகவான், தனகாரகன் என்று சொல்லக்கூடிய தனலட்சுமி யோகத்தை தருகின்ற அந்த குரு பகவான் உங்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உச்சம் பெற்ற கிரகமாக மாறியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கிரக சக்தியோடு மற்ற கிரகங்களும் எந்த அளவுக்கு அந்த குருபகவானுடைய வலிமையை அதிகப்படுத்துகின்றது என்பதை தெளிவாக பல ஆச்சரியமான யோகங்களை உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கேன். டிக் பண்ணாம பாருங்க. ரொம்ப அற்புதமான யோகம் உங்களுக்காக காத்திருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப எல்லா ராசிகளுக்கும் இந்த வார பலனை பார்ப்போம். சரிங்களா? அதே நேரம் இது வந்து பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது நீண்ட நாள் நடக்காம இருக்கலாம், நீண்ட நாள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம். அது எப்போ நடக்கும்? நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது எப்போ நடக்கும்? உதாரணத்துக்கு கல்யாணம் எப்போ நடக்கும்னு தெரியல, குழந்தை எப்போ பிறக்கணும்னு தெரியல, குடும்பத்தில் ஒரே சண்டை, இது எப்போ சரியாகும்? ஏன்டா கல்யாணம் முடிச்சோன்னு ஆகிப்போச்சு, இந்த பிரச்சனை தீருமா? இல்லை வேற கல்யாணம் இருக்கா? இந்த வீட்டுக்கு வந்தது சரியில்லை, இந்த வீடு வித்துடலாமா, இல்லை வேற வீட்டுக்கு போயிடலாமா? தொழில், சொந்தமாக தொழில் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தொழில் வச்சுட்டேன், ஆனால் நட்டத்துக்கு நட்டமாக வருது. சொந்த தொழில் யோகம் இருக்கா எனக்கு? இந்த தொழிலில் வெற்றி அடைஞ்சிருவேனா, இல்லை பேசாம வேலைக்கு போவா? இப்படியெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள். ஒருத்தன் பார்ட்னராக பல லட்சம் வரும் அப்படின்னு சொல்லி பார்ட்னராக சேர சொன்னாங்க. நானும் சேர்ந்துட்டேன், காசை கொண்டுட்டு ஓடிட்டேன். இப்படியெல்லாம் நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஆக இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. பிரம்மன்
உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்காரு. எப்படி நீங்கள் எப்படி வாழணும், என்னென்ன யோகங்கள் கிடைக்கும், என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சு அந்தந்த பிரச்சனைகள்லாம் எப்போ சரியாகும் அப்படின்றது பிரம்மன் எழுதியிருக்கார். அதை சரியா ஜோதிடராகிய நாங்கள் அதை சரியா கணித்து சரியா சொன்னா உங்க வாழ்க்கை எல்லாமே சரியா நடக்கும். ஏனால் பிரம்மனால் போடப்பட்ட தலையெழுத்து மாற போறதே கிடையாது. பிரம்ம ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரிங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. வாரப்பலன்கள் மிதுன ராசினியர்களே, உங்களுக்கான வாரப்பலன்கள் 20/10/2025 முதல் 26/10/2025 வரை இருக்கக்கூடிய ஒரு வார பலன்கள். இதற்குரிய தமிழ் தேதி ஐப்பசி 3 முதல் ஐப்பசி 9 வரை. ஆக ஒரு தெய்வீக தன்மை கொண்ட இறை சக்தியோடு இந்த வாரம் பல தெய்வத்தின் அனுகூலங்கள், தெய்வங்களின் அனுகூலங்கள், பல தெய்வ விழாக்கள் இந்த வாரம் கந்த சஷ்டி தொடங்கி சூரசம்காரம் முடியும் வரை, தீபாவளி தொடங்கி சூரசம்காரம் வரை இந்த வாரம் அற்புதமாக அமைந்திருக்கிறது. கிரகங்களும் அற்புதமான பலன்களை தரப்போகின்றது. ஏனென்றால் மிதுன ராசிக்கு குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் குரு பகவான் 7-10 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பொருளாதாரத்திற்கும் நல்ல வேலைக்கும் வருமானத்திற்கும் பதவிக்கும் குடும்ப மகிழ்ச்சிக்கும் குடும்பத்தில் பொன் பொருள் செல்வங்கள் பணம் கொட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உச்சம் பெற்ற குருவனுடைய யோகம். உச்சம் பெற்ற குருவனுடைய யோகம். வாரத்தின் முதல் நாள் ஹஸ்த நட்சத்திரம் 20ஆம் தேதி. அந்த ஹஸ்த நட்சத்திரம் என்பது சொத்து சுகங்களையும் பதவி யோகத்தையும் தரப்போகின்றது. நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை தரப்போகின்றது. நல்ல வாகன யோகத்தை தரப்போகின்றது. புதிய வேலை வாய்ப்பு கொடுக்க போகின்றது. அடுத்து 21 சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் என்பது 6-11ஆம் அதிபதி. 6-11ஆம் அதிபதி என்பது பூர்வீக சொத்துக்கள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலை உருவாகும். 22ஆம் தேதி சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் என்பது குரு பகவானுடைய, அதாவது ராகு பகவானுடைய நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் மிதுன ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறது. சுவாதி நட்சத்திரம் மிதுன ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறது. அப்போ அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா சூரியன், புதன், செவ்வாய். புரிஞ்சுட்டீங்களா? அந்த ராகு இருக்கக்கூடிய ஸ்தானம் பாக்கியஸ்தானம். ஆக நல்ல பதவி யோகத்தையும் உயர்ந்த வாழ்க்கையும் முன்னேற்றம் பெறக்கூடிய நிலையில் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தால். அடுத்து விசாக நட்சத்திரம் 23ஆம் தேதி. விசாக நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம். ஆக ஏற்கனவே குருவை பற்றி சொல்லியாச்சு. குடும்பத்திற்கு பொன் பொருள் காசு பணத்தை பதவி யோகத்தை நல்ல வேலை வாய்ப்பை, நல்ல வியாபாரத்தில், நல்ல வியாபாரம் என்றால் வருமானம் முன்னேற்றம், குடும்பத்துக்கு வருமானம் முன்னேற்றம், காசு பணத்தை கொட்டி தருகின்ற யோகமாக, நல்ல பதவி தருகின்ற யோகமாக, நல்ல உத்தியோகம் தருகின்ற யோகமாக, குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய யோகமாக அமைந்திருக்கிறது. அடுத்து அனுச நட்சத்திரம் 24ஆம் தேதி. அந்த அனுச நட்சத்திரம் பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் சனிபான் ராகுவோடு சேர்ந்து நல்ல உயர்ந்த முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சிறந்த சாதனை பண்ணக்கூடிய ஒரு முன்னேற்றத்திற்கு முன்னேற்றம், மேலும் மேலும் முன்னேறக்கூடிய யோகத்தை, வேற இன ஜாதி மக்கள் நன்மைகளை பெறக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்த போகின்றது. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு இந்த 26ஆம் தேதி சூரசம்காரம் நடைபெறுகிறது. அதற்கு ஏற்றவாறு மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் சூரசம்காரம் நடைபெறுகின்றது. நமக்கும் குடும்பத்திலும் ஏற்பட்ட இன்னல்கள், பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அந்த நாளோடு இந்த வாரப்பலன் நமக்கு முடிகிறது. அப்போ உங்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட பிடி பீடைகள், செய்வினை கோளாறு அன்னையோடு விலகுது, சூரசம்காரத்தோடு விலகுது. சரிங்களா? இது ஒரு பொது பலன். மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறோம்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். மீண்டும்
ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.